அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் அக்ஷயினி கிருஷ்ணகுமார். நான் 10ஆம் வகுப்பு அ பிரிவில் படிக்கின்றேன். இது ஒரு தனிநபர் செயல்பாட்டுக்கான காணொளி. எனது வகுப்பில் தனிநபர் செயல்பாடு குறித்து 6 தலைப்புகளை கொடுத்து அதில் ஒன்றை தெரிவு செய்து காணொளியாக உருவாக்கும்படி கூறியிருந்தனர். இந்த 6 தலைப்புகளில் இருந்து நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு சிக்கலுக்கான தீர்வு. சிக்கலை பிரச்சனை என்றும் கூறலாம். சிக்கல் தீர்வு அல்லது பிரச்சனைக்கான தீர்வு என்பது அனைத்து மனிதர்களுக்கும் தேவையான ஒரு அடிப்படை திறன். நாம் சாவி இல்லாத பூட்டை உருவாக்குவதில்லை, அதே போல தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை. சிக்கல்களை சிதைப்போம். வாங்க தலைப்பை பார்க்கலாம். இந்த தனிநபர் செயல்பாட்டுக்கான காணொளியில் நான் மனிதர்களாகிய நாம் சரியான உணவின் மூலம் உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கான வழிமுறைகளை தொகுத்து வழங்க இருக்கிறேன். முதல்ல உணவை பத்தி பார்க்கலாம். மனிதனின் அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது உணவு. மக்கள் உண்ணும் உணவு பழக்க வழக்கங்களுமே அவர்களின் உடல் நலத்தை தீர்மானிக்கின்றன. தமிழர் மருத்துவத்தில் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருந்தாக கருதப்படுகிறது. இயற்கை உணவு முறையினை இயற்கையோடு இணைந்த பழக்க வழக்கங்களையும் கடைபிடித்ததன் மூலம் உடல் நலத்தையும் உள நலத்தையும் பாதுகாக்க முடியும் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றன. இந்த சமையல் முறைகள் நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம், மாவட்டத்திற்கு மாவட்டம் என வேறுபடுகின்றன. உணவகங்கள் பெருகியுள்ளன. சத்துக்காக அன்றி சுவைக்காக உண்ணும் நடைமுறை மிகுதியாக இருக்கிறது. அட்டை பெட்டிகளிலும் தாள் பைகளிலும் பதப்படுத்தி அடைத்த ஆயத்த உணவுகளும் விரைவு உணவுகளும் வழக்கத்திற்கு வந்துள்ளன. அதனால் நோய்களும் அதிகரித்து கொண்டே வருகிறது. உணவே மருந்து என்னும் நிலை மாறி மருந்தே உணவு என்னும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். மனித இனத்தின் முதல் எதிரி நாக்குதான். நாமெல்லாம் நாக்கு ருசிக்கு அடிமையாகி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதில்லை. ஒன்றைய அங்குலம் இருக்கிற நாக்கு நம்மை எப்படியெல்லாம் மாட்டி வைக்கிறது பாருங்கள். உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என புறநானூறு கூறுகிறது. பசி வந்திட 10ம் பறந்து போகும் என்பது உலகறிந்த உண்மை. எனவேதான் பசியின் கொடுமையினை பசிப்பினி என்னும் பாவி என்றது மணிமேகலை காப்பியம். உண்டி முதற்றே உலகு என்பது நாம் அறிந்தது. உணவு உடலுக்காக வலிமை தருவது, வளர்ச்சி அளிப்பது, வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பதன் கொள்கைகள், பழக்க வழக்கங்கள், நாகரிகம், சமூக அமைப்பு, வாழ்க்கை தரம் முதலியவற்றிலும் மாறுபாடுகளை உண்டாக்குவதில் வல்லது. அது உடலையும் உயிரையும் வளர்க்கும் அமுதாகும். நம் முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிகள். எல்லா சத்துக்களையும் உரிய அளவில் கிடைக்கும் வகையில் தான் உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடித்தனர். ஆனால் காலப்போக்கில் மேற்கத்திய நாகரீக தாக்கம், பொருளாதாரம், சமூக நிலைகள் ஏற்படுத்தியுள்ள அதிவேக மாற்றங்கள் நமது உணவு பழக்க வழக்கத்தினை தலைகீழாக மாற்றியுள்ளது. மண்பானையில் சாதம் வடித்தால் நல்லதுதான். அதற்காக தற்போது மண்பானையை தேடி அலைய முடியாது. ஆனால் நாம் என்ன சாப்பிடுகிறோம், அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது, உடலின் அன்றாட இயக்கத்துக்கு தேவையான சத்து நம் உணவில் இடம் பெற்றுள்ளதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. கையில வருது, வாயில போகுது, வயர் நொம்புது, ஆனா உடம்பு பட்னி கிடக்கு. நம்மள பெரும்பாலான ஒரு நிலை இதுதான். பிடித்ததை விரும்பி வயறு முட்டை சாப்பிடுகிறோம். உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதில் உள்ளதா? ஆனால் உடல் நலத்துக்கு நன்மையா கெடுதலா என கவலைப்படுவதில்லை. இதனால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உரிய விதத்தில் கிடைப்பதில்லை. நம்முடைய உடல் உறுப்புகள் மற்றும் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாக செயல்பட சரிவிகித ஊட்டச்சத்து அவசியம். இந்த சமநிலை பாதிக்கப்படும் போது நோய்கள், தொற்றுகள், சோர்வு, செயல்திறன் குறைவு போன்றவை ஏற்படுகின்றன. இந்தியாவில் சர்க்கரை நோய், இதய நோய்கள், உடல் பருமன் அதிகரிப்பதற்கு சரிவிகித ஊட்டச்சத்து உணவை எடுத்துக்கொள்ளாமையே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. மாவுச்சத்து, புரதம், நார்ச்சத்து, கொழுப்பு என 4 கூட்டணிகளின் கலவையே சமச்சீரான உணவு. கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட்ஸ் ஆகியவை உடலுக்கு ஆற்றலை தருகின்றன. ஆனால் நார்ச்சத்தானது செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்பட உதவுகிறது. இதன் 4 வைட்டமின், மினரல்ஸ் உள்ளன. இந்த சமச்சீரான உணவுக்கு மாறுவதன் மூலம் தேவையான ஊட்டச்சத்துக்களை முழுமையாக பெறலாம். இத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே மருந்தே இல்லாம வாழலாம். சமச்சீர் உணவு என்பது நம் உடலுக்கு ஊட்டச்சத்தையும் சக்தியையும்
ஆரோக்கியம் அளிக்கிறது. உணவில் உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் தாதுகளும் நம் உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவி புரிகிறது. நம் பிள்ளைகளுக்கு இந்த சமச்சீர் உணவை ஊக்குவிக்கும் வகையில் அதன் முக்கியத்துவத்தையும் பலனையும் உணர்த்த வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கேற்ப நம் என்னதான் கல்வி செல்வம் முதலியவற்றை பெற்றிருந்தாலும் உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளுடன் வாழ்வது முக்கியமாகும். சமச்சீர் உணவில் முக்கியமாக கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, உவர்ப்பு ஆகும். இவற்றை அன்றாட உணவில் சேர்த்து கொண்டால் நம் உடலுக்கு நல்லது. சமச்சீர் உணவு நமது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாகும். இன்று நமது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது என்று நம் விஞ்ஞானிகள் அறிவுறுத்துகின்றனர். உடல் பயிற்சியோடு சமச்சீர் உணவை எடுத்துக்கொண்டால் தான் நாம் ஃபிட்டாக இருக்க முடியும். நாம் உண்ணும் உணவு மட்டுமல்லாது உண்ணும் முறைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நாளுக்கு 3 வேளை மற்றும் 2 சிற்றுண்டி வேளைகள் என்று கணக்கிடுதல் வேண்டும். பசித்தால் மட்டுமே உண்ண வேண்டும். எப்பொழுதும் உணவை உட்கொள்ளும் போது அப்படியே விழுங்கக்கூடாது. மெதுவாக உண்ண வேண்டும். இதனால் எளிதில் செரிமானமாகி நம் உடல் உறுப்புகள் சரியாக இயங்குவதற்கு வழிவகுக்கிறது. சீரான உணவு பட்டியலை கடைபிடிக்க வேண்டும். இயற்கை உணவுப் பொருட்களில் நீர் இல்லாத உணவுப் பொருட்களே இல்லை. எல்லா வகையான உணவுப் பொருட்களிலும் விளைவதற்கு காரணமாக அமைவது நீர். உண்ட உணவு குருதியில் கலப்பதற்கும் குருதி தூய்மை பெறுவதற்கும் உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேறுவதற்கும் நீரின்றி அமையாது. நம் வாழ்வுக்கு சமச்சீர் உணவு எவ்வளவு முக்கியமோ அது போல தண்ணீரும் குறைந்தது 2 அல்லது 3 லிட்டர் பருக வேண்டும். ஏனென்றால் நம் உடலில் 80% தண்ணீரால் ஆனது. நம் உடல் வளர்ச்சிக்கு பெறுவதற்கு தண்ணீர் மிகவும் அவசியமான ஒன்று. எனவே நீரை தேவையான அளவுக்கு குடித்தால் உடலுக்கு நல்லது. உணவு உண்ணும் பொழுது இடையில் நீர் குடித்தல் கூடாது. அவரவர் வயதுக்கு தகுந்த மாதிரி உணவை திட்டமிட்டு உண்ண வேண்டும். உதாரணமாக 1 வயது வரை தாய்ப்பால் தான் குழந்தைக்கு ஆற்றலை தருகிறது. 1 முதல் 13 வயதுக்குள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தா நல்லது. அதனால சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். காய்கறிகள், பழங்கள், சிறுதானியம், பயிறு வகைகள் ஆகியவற்றை உட்கொள்ளலாம். 14 முதல் 25 வயது வரை எலும்பின் வளர்ச்சிக்கும் ஆதாரமாக சத்தான உணவுகளை உண்பது நல்லது. விதைகள், பருப்புகள், பால் பொருட்கள் என்பது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். வயதுக்கு மேற்பட்டவர்கள் சமச்சீரான உணவை கடைபிடித்தால் சாலச் சிறந்தது. இவ்வளவு நேரமா என்ன சாப்பிடலாம்னு பார்த்தோம். இப்ப என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை ஒதுக்கல் வேண்டும். நொறுக்கு தீனிகளை உண்ணல் கூடாது. ஜங்க் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்கலாம். இதில் சுவையாக இருப்பதற்காக நிறைய மசாலா பொருட்கள் சேர்ப்பதோடு சரியாக உணவை வேக வைக்காமல் இருப்பதால் நம் உடலுக்கு தீங்கு ஏற்படும். பதப்படுத்தப்பட்ட உணவையும் பாக்கெட்டில் அடைத்து வைக்கப்பட்ட உணவையும் தவிர்ப்பது நல்லது. உணவு பதப்படுத்தும் போது பாக்கெட்டில் அடைக்கும் போதும் அதில் பல கெட்டு போகாமல் இருக்க ரசாயன பொருட்களை சேர்ப்பார்கள். அது பல நோய்களை உண்டாக்கி நம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கிறது. உணவை கட்டுப்படுத்துவதை மட்டுமின்றி உடல் பயிற்சியை நாம் நாள்தோறும் செய்ய வேண்டும். நாம் நடந்தால் நோயும் நம்மை விட்டு நடந்து போகும். நாம் ஓடினால் நோயும் நம்மை விட்டு ஓடி போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கமின்மை உடல் ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. இதனால் உயர் ரத்த அழுத்தம், மாரடைப்பு போன்ற பல நோய்கள் வருகிறது. அதனால் தான் பெரியோர்கள் 7 முதல் 9 மணி நேரம் வரை தூக்கம் நமக்கு அவசியம் என்று கூறியுள்ளனர். சுவர் இருந்தால் சித்திரம் என்பார்கள். முதலில் நம் உடலை நன்றாக வைத்திருந்தால்தான் எந்த செயலையும் செய்ய முடியும் என்பது அர்த்தம். நாம் தினமும் சமச்சீர் உணவோடு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதனால் உணவை நன்றாக மென்று மெதுவாக உண்ணுதல் நம்ம உடல் செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. உடல் நலனை விரும்புவோர் முறையான உணவு பழக்கத்தை மேற்கொண்டால் நெடுநாள் நலமாக வாழலாம். உண்பதற்காக வாழாமல் வாழ்வதற்காக உண்டால் மருந்து என்பதே நம்ம உடலுக்கு தேவையில்லை. நாடு நலம் பெற நல்லுடல் பெற மக்கள் தேவை. நல்லுடல் பெற நல்ல உணவு முறைகள் மேற்கொள்ளுதல் வேண்டும். நன்றி, வணக்கம்.